A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Psalms chapter 1 verse 4 to 6. Psalms chapter 1 அதில் 4லேருந்து 6வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செக்ஷனில் தாவீது எதை பற்றி சொல்கிறாருன்னா, அகெயின் போன இதில் வந்து 2 வழியை பார்த்தாரு. அதை இப்போது கம்பேர் பண்ணுறாரு. எப்படி கம்பேர் பண்ணுறாருன்னா, இந்த 2 வழியில் இருக்கவங்களுக்கு ஆண்டவர் எப்படி துணையாக இருப்பார்னு சொல்கிறார். ஸோ அதை எப்படி கம்பேர் பண்ணுறாருன்னா, இவர் ஒரு சாஃபை வச்சு கம்பேர் பண்ணார். ஸோ சாப்டர் 4-5-6 வேர்ஸ் 4-5-6 அதை பற்றி சொல்லிவிட்டு நம்ம இப்போ கீயாக ஃபோக்கஸ் பண்ண போது வேர்ஸ் 6. ஸோ அங்கே தான் சாப்டர் 1 verse 6 which says, For the Lord knows the way of the righteous, but the way of the ungodly shall perish. அப்படி சொல்கிறோம், For the Lord knows the way of the righteous, but the way of the ungodly shall perish. ஸோ இதுலேருந்து நம்ம எடுக்க போகிற டேக்அவே என்னென்னா, இட்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் ஹோப் தர்றது, நம்மளுக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுறது, நம்மளுக்கு கொஞ்சம் காம் பண்ணுற மாதிரி இருக்குது. விச் இஸ் காட் ப்ரிசர்வ்ஸ் அஸ். நம்ம ஆண்டவருக்குள்ளவளாக இருந்தால், நம்ம ஆண்டவருக்குள்ளே இருந்தால் ஈ ப்ரிசர்வ்ஸ் அஸ். நம்ம அவருக்குள்ள விசுவாசத்தோட பலத்தோடு இருந்தால் காட் ப்ரிசர்வ்ஸ் அஸ். இஃப் வி ஆர் ரூட்டட் இன் ஹிம், ஈ ப்ரிசர்வ்ஸ் அஸ். பட் அந்த மாதிரி வேஷம் போட்டால் we will suffer, we will ignore us, we will scatter us. ஸோ காட் ப்ரிசர்வ்ஸ் த ரைச்சியஸ். அதான் நம்மளோட மெயின் டைப். ஆண்டவர் பரிசுத்தவான தாக்குவிப்பார். ஸோ இதிலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு அனாலஜி என்னென்னா, 2 கப்பல் இருக்குது. 2 கப்பல் வந்து தண்ணியில் இருக்குது. தண்ணியில் ஹார்பர் பக்கத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஹார்பர் பக்கத்தில் இருக்க போது நார்மலாக இருக்குது. வெதர் வந்து நார்மலாக இருக்குது. எந்த புயலும் எதுவுமே இல்லை. அப்போ பார்க்க தூரத்துலேருந்து பார்த்தாலும் பக்கத்துலேருந்து பார்த்தாலும் என்ன இருக்கும், 2 கப்பலும் ஸ்ட்ராங்காக நிற்கிற மாதிரி தான் தெரியும். 2 கப்பலும் எந்த பிரச்சனையும் இல்லை, வெரி காமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் என்ன, ஒரு கப்பல் வந்து என்ன பண்ணிருக்கு, ஆங்கர் பண்ணியிருக்கு. ஆங்கர்னால் அது என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்ல பெரிய வெயிட்டு ப்ளஸ் கயிறை வந்து என்ன பண்ணுங்க வச்சு அந்த ஹார்பரில் கட்டி வச்சுருக்காங்க. இன்னொரு கப்பல் வந்து எதுவும் ஆங்கர் பண்ணாமல் இருக்குது. ஆனால் வெதர் எந்த பிரச்சனையும் இல்லாதனால அது என்ன, அதுவும் ஹார்பரில் அப்படியே நிற்குது. ஸோ இந்த மாதிரி 2 கப்பல் இருக்குது. இப்போது ஒரு பெரிய புயல் காற்று வருது, இல்லைன்னா நல்ல ஜோராக மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க. நல்ல வேகமாக காற்று அடிக்குது. அப்போ என்ன ஆகும், முதல் கப்பல், அந்த ஆங்கர் இருக்க கப்பல் அப்படியே தான் இருக்கும், ஹார்பர்லேயே ரூட்டடாக இருக்கும். ஹார்பர்லேயே எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆடும், அசையும், கொஞ்சம் ஷேக் ஆகும். ஆனால் அது ஹார்பர்லேயே தான் இருக்கும், ஹார்பரை விட்டு தள்ளி போகாது. ஆனால் 2வது கப்பல் இந்த ஆங்கர் இல்லை, என்னது இல்லை, அந்த ஆங்கர் இல்லாத போட்டு காமான வெதரில் என்னது பிரச்சனை இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த புயல் காற்றுல அசைய என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்பரை விட்டு தள்ளி போகுது. என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்பரை விட்டு தள்ளி போகுது. அதே மாதிரி தான் இங்கே தாவீது என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஆங்கர் தான் யார், காட். ஹார்பர் தான் பரலோகம்னு வச்சுக்கோங்க, ஆங்கர் தான் காட். ஸோ என்ன ஆகுது, ஆண்டவருக்குள்ளே நம்ம இருந்தால், ஆண்டவர் நம்மளை எடுத்துக்கொண்டா, எந்த புயல் வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அசைவோம். அந்த கப்பல் அசைஞ்ச மாதிரி we will also move. Just like how the boat was shaking, the boat was tumbling, we will also shake and tumble. But அவர் நம்மளை பிடிச்சிக்கிட்டா இறுதியில் அந்த ஹார்பர் விட்டு இறுதியில் அந்த முதல் கப்பல் போச்சா, போகல. அதே மாதிரி நம்மளையும் என்ன பண்ணுவார், ஆண்டவர் பிடிச்சிட்டா, நம்ம ஆண்டவருக்குள்ளே இருந்துட்டா, நம்ம ஏற்றுக்கொண்டா, என்ன ஆனாலும் அவர் நம்மளை கை விடவே மாட்டார்னு டேவிட் நம்மளுக்கு என்ன சொல்கிறாரு, இஸ் மோட்டிவேட்டிங் அஸ். அவர் நம்மளுக்கு கொஞ்சம் ஊக்கமுட்டுறாரு இந்த வசனத்தை வச்சு. அடுத்து 2வது பக்கத்தில் என்ன சொல்கிறாருன்னா, வே ஆஃப் த விக்கெட் வில் பெரிஷ். துர்மார்க்கனோட வழியில் போனால் என்ன ஆகும், அழிவான். அதான் 2வது என்ன ஆளுங்க, நல்லவங்க மாதிரியே இருந்தாங்க. ஆனால் ஆண்டவருக்குள்ளே இல்லை, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க, ஆண்டவர் வழியில் நடக்காதவங்க, ஹார்பர் பக்கத்தில் தான் இருந்தாங்க. ஆனால் அந்த ஆங்கர் இல்லை, ஆண்டவருக்குள்ளே இல்லாதனால, அவங்ககிட்ட அந்த ஆங்கர் இல்லாதனால என்னாச்சு, அந்த கஷ்டங்கள் வரப்போது, அந்த வாழ்க்கையில் ஆடும்போது, அந்த டம்பிள் ஆகும்போது என்ன ஆகுது, அவங்க ஆண்டவரை விட்டு கம்ப்ளீட்டாக விலகி போகிறாங்க. ஸோ இப்படி தான் ஆண்டவர் அவர் கிருபையில் என்ன, அந்த ஆங்கர் வச்சு நம்மளை என்ன பண்ணுறாரு, நம்மளை தாக்கு வச்சுக்கிறார், நம்மளை சஸ்டெயின் பண்ணுறாரு. ஸோ நம்மளை பெர்சவியர் பண்ணுறாரு. ஸோ தேட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. ஸோ இதுக்காக நம்ம அப்ளிகேஷன் ஒன்று என்னென்னா, நம்ம டெய்லி ஜெபத்தில் என்ன பண்ணோம், ஆண்டவருக்காக நன்றி சொல்லலாம். ஆண்டவரே, நீங்கள் என்ன எனக்கு தந்த விசுவாசத்துக்கு நன்றி, என்னை தாக்கு வச்சதுக்கு நன்றி, என்னை தேங்க்யூ ஃபார் பர்சவியரிங் மீ, தேங்க்யூ ஃபார் சஸ்டெய்னிங் மை ஃபேத், தேங்க்யூ ஃபார் ஹெல்பிங் மீ சக்ஸஸ்ஃபுல்லி அண்ட் கண்டினியூஸ்லி வாக் இன் யோர் வே எவ்ரிடே. அந்த மாதிரி நம்ம டெய்லி ஜெபத்தில் என்ன பண்ணலாம், இதை ஒரு
நன்றி, ஒரு தேங்க்ஸ் கிவிங்காக இந்த ஒரு பாயிண்ட்டை ஆட் பண்ணுறான். ஸோ தட் இஸ் ஒன் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். நான் ஒரு சின்ன ப்ரேயரு. லவ்விங் ஹெவன்லி ஃபாதர், thank you for this wonderful devotion that you've given us. Thank you for this word of encouragement from David in this Psalms, Lord. Lord, as we are about to go to the rest of our day, Lord, help us and help me be anchored in you, Lord. Help us be anchored in your faith. Help us be anchored in your path, and Lord, let us not throughout, even though we face multiple difficulties, multiple storms, Lord, I believe that you will not let us go, and I believe that you will not let us sink. All of this in Christ's name I pray. Amen.